முந்தி ப்ளீட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். டேபிள் மேலே குட் சைட் ஆஃப் பல்லு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது குட் சைடு வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம பக்கத்தில் இருக்க பார்டரை வந்து ஜஸ்ட் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதர் எண்ட் ஆஃப் த பார்டர் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண பார்டருக்கு பக்கத்துலேயே, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பக்கத்துலேயே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்டர் பெரிய பார்டராக இருந்தாலும் சரி, குட்டி பார்டராக இருந்தாலும் சரி, அரௌண்ட் 3 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண பார்டரை அந்தளவுக்கு மடித்தா போதும். ஏன்னா நம்ம பஸ்ட்டுக்கு, அதாவது நம்மளுடைய பஸ்ட்டுக்கு மேலேயே வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ப்ளீட் வந்து வந்துடும். அது எப்படி உள்ளே போகிற ப்ளீட்டு தான். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பெருசாலாம் மடிச்சிங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அதர் எண்ட் ஆஃப் த ப்ளீட்டை வந்து இதுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தேர்ட் டைமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஜென்டலாக அயன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இம்ப்ரெஷன் எல்லாமே அழகாக கிடச்சிரும். அந்த இம்ப்ரெஷனை வச்சுட்டு அரௌண்ட் 5 இன்ச்சஸ்க்கு மட்டும், அதாவது அந்த குஞ்சம் இருக்கு இல்லையா, முந்தியில் இருக்க குஞ்சர்லேருந்து லெஃப்ட் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டை அதுக்கு கீழேயே, அதாவது ஒரு 5 இன்ச்சஸ் கீழேயே ரைட் ஹேண்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளீட்டை விட்டு ஒரு ப்ளீட் அப்படியே பிடிச்சோம் அப்படின்னா அழகாக வந்து ப்ளீட்ஸ் ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் அரௌண்ட் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து அந்த ப்ளீட்டை பிடிக்காமல், அதாவது லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜிக்ஸாக்காக அந்த மாதிரி ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுறப்போ அது சரியாகவே வராது. அரௌண்ட் 5 இன்ச்சஸ்க்கு மட்டும் போதுமானது. ரொம்ப கிட்ட வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணால் மட்டுமே வந்து ப்ளீட்டிங் ஜிக்ஸாக்காக ஃபார்ம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு ஃப்ரண்ட்டில் விசிபிள் ஆகிற ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து நம்ம கஸ்டமைசேஷன், அதாவது எனக்கு சன்னமாக வேணும்னா சன்னமாக எடுத்துக்கலாம், இல்லை ப்ராடாக வேணும் அப்படின்னா கூட அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அதை ப்ளேஸ் பண்ணி நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது பின் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை பெக் கிளிப்ஸ் மூலிமா டேபிளில் நல்லா வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணதுக்கப்புறம் அரவுண்ட் நம்மளுடைய முந்தி ஹைட், ஷோல்டர்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து முந்தி வரணும் அப்படிங்கிறது பின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரை வந்து அந்த ப்ளீட்டிங் மாறாமல் நம்ம அயன் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த ப்ளீட்டிங் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ப்ளீட் வந்து ஃபோல்ட் பண்ணுறப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து மடிச்சிருக்கோம், அதாவது ஒரு ப்ளீட்டு வந்து பெருசாக இருக்கும், ஒரு ப்ளீட் வந்து சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி போக விடாமல் ஒரே மாதிரி மடிப்பு வந்து கொண்டு வந்துருங்க. மேலே இருக்க 2 ப்ளீட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் விசிபிளாக இருக்கிற இடத்துல வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து அந்த ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டரில் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ளீட்டு மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கும். மீதி எல்லா ப்ளீட்ஸும், அதாவது பஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறதுலேருந்து ஷோல்டருக்கு போகிற ப்ளீட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். அந்த ஷோல்டர் மேலே இருக்க 2 ப்ளீட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசும் சின்னதுமா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இதே ப்ரொசீஜரை ஷோல்டர் பின் வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இனி நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நல்ல ப்ராடாக ஏ ஷேப்புக்கு வந்து எடுக்கணும். ஸோ அந்த ஏ ஷேப்புக்கு வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுடைய லெஃப்ட் பஸ்ட் டு ரைட் பஸ்ட், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ளீட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அங்கேருந்து மெஷர் பண்ணி ரைட் பஸ்ட்டுக்கு வரைக்கும் கவர் பண்ணுறது வித்து வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 15 இன்ச் இல்லை 19 இன்ச் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 19 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷோல்டர் பார்ட்லேருந்து வர்ற ப்ளீட்டை வந்து அப்படியே ப்ராடாக ஏ ஷேப்புக்கு வந்து ஒரு இன்ச்சாக ப்ளீட்டை தள்ளி 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 வைக்கணும். எவ்வளோ தூரம் லென்த்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஷோல்டரில் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து 1 முழம் அளவுக்கு, அதாவது நம்ம கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்போவை, அதாவது ரைட் சைடு எல்போவை மடக்கி நீங்கள் லெஃப்ட் ஷோல்டருக்கு ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 முழம் அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. அந்த 1 முழத்துக்கு ஒரு இன்ச்சுக்கு ப்ளீட்டை வந்து 1 இன்ச் வைடுக்கு வந்து அகலமாக அப்படியே ஏ ஷேப்புக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 முழத்துக்கு இன்னும் கீழே வந்துட்டிங்க, 1 முழத்தை தாண்டி வந்துட்டிங்க அப்படின்னா கீழே 2 இன்ச்சஸ்க்கு வந்து ப்ளீட்டை வந்து வைடாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன் 2 இன்ச் அப்படின்னா நம்மளுடைய வெய்ஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே கவர் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா. வெய்ஸ்ட்லேருந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வெய்ஸ்ட் வரைக்கும் 1 இன்ச் வந்து ப்ளீட் சைஸ் வந்து அகலமாக இருக்கணும். வெய்ஸ்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹிப் பார்ட் எல்லாமே இன்னும் ப்ராடாக இருக்கும். ஸோ தட் ஒரு ப்ளீட்டுமே வந்து 2 இன்ச் வைடுக்கு வந்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும்.
ஆயிரும். இது 2 இன்ச் ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ப்ளீட் சைஸ் வந்து சன்னமாக ஆயிரும். அதாவது ப்ராடாக இல்லாமல் ரொம்ப நேரோவாக ஆயிரும். அதை நீங்கள் ஒரு தடவை ப்ளீட் பண்ணி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். மற்றபடி பாக்ஸ் ஃபோல்டிங் அது அடுத்தடுத்து வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து சென்டர் ப்ளீட்ஸ் கூட நம்ம பண்ணி முடிச்சிடுறோம் இல்லையா? ஸோ தட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த 2 இன்ச்சஸ் வைடு உள்ள ப்ளீட்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அப்படியே அயன் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் தொடுற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் ப்ளீட்ஸ்லேருந்து ஒரு 5 இன்ச் முன்னாடியே 5 to 6 இன்ச்சஸ் முன்னாடியே வந்து நிறுத்திடுங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேப் பண்ணுறப்ப வந்து, அதாவது பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த கசங்களும் இருக்காது. ட்ரேப்பிங் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட்ஸை நீட்டாக பண்ணியிருப்போம், சென்டர் ப்ளீட்ஸை நீட்டாக பண்ணியிருப்போம், பின்னாடி பல்லு, அதாவது நமக்கு பின்னாடி இருக்க பல்லு ஹேங்கிங் கூட நீட்டாக இருக்கும். ஆனால் பாடியில் ஹிப்பை தாண்டி அப்படியே பின்னாடி போகிற இடம் மட்டுமே உங்களுக்கு கசங்களாக தெரியும். அந்த ரிங்கிள் வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சென்டர் ப்ளீட்ஸ், அதாவது கொசுவம் இருக்கு இல்லையா, அந்த கொசுவத்தில் ப்ளீட்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அது ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5 இன்ச் 6 இன்ச் முன்னாடியே இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த ப்ரொசீஜரை. ஸோ தட் நீங்கள் ட்ரேப் பண்ணுறப்போ எந்த இடத்துலையுமே ரிங்கிள் வந்து ஃபார்ம் ஆகாது.